போட்டி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அது மாற்றிருக்காங்களே இது மாற்றிருக்காங்க கேட்குங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாற்றலை. ஒரு இஞ்சி ஒரு வேர்டு கூட மாற்றலை. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா கிளப் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 10 யூனிட் இருக்கும். 10 யூனிட்டில் அந்த ஆப்டிடியூட் யூனிட்டை தனியாக வச்சுட்டாங்க. பார்ட் பின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. மிச்சம் இருக்க யூனிட்டு 9 யூனிட் இருக்குது. அதில் 2 யூனிட்டை போய் மெர்ஜ் பண்ணி விட்ருக்காங்க. அதில் வந்து ஐஎன்எம்ங்கிற ஒரு யூனிட்டை போய் மாடர்ன் கிறிஸ்டியன் கல்ச்சர் ஆஃபில் போய் மெர்ஜ் பண்ணி விட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற யூனிட்டை போய் என்னன்னா எக்கனாமிக்ஸில் போய் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வெளியே எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வெளியெல்லாம் எடுக்கலை. கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா பிரித்து அது எந்தெந்த சப்ஜெக்டில் லிங்க் ஆகுதோ அது கூட போய் தனியாக கொடுக்காம ஒவ்வொரு இடத்துல போய் சேர்த்து விட்டு போயிருக்காங்க. மற்றபடி எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதனால் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் லாங்குவேஜில் சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கு தான் பயங்கரமான எஃபோர்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி ஒரு டெஸ்ட் பேஜ் புது சிலபஸ் அடிப்படையில் போடுவாங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுல என்ன கேட்டிங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்க்கு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா பார்ட் ஏ பார்ட் ஏங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கும். இப்போ பார்ட் ஏங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் பிங்கிறத ஆப்டிடியூடை தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டு மொத்தம் 6 யூனிட்டாக கொண்டு வர்றாங்க. ஏன்னா 6 யூனிட்டில் முதல் யூனிட் என்னென்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. அதுக்கு எத்தனை மார்க்குன்னு கேட்டிங்கன்னா 5 மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு எத்தனை மார்க் கேட்டிங்கன்னா 5 மார்க். இப்போ சயின்ஸுடைய வெயிட்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா முந்தி 7, 8, 10 வரைக்கும் போகும். இப்போ வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் படிக்கணும்னா சயின்ஸ் படிக்கிறோம் தான் பாஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஜாகிரபிக்கு எத்தனை மார்க் கொடுக்காங்கன்னா 5 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. ஜாகிரபி ஆஃப் இந்தியாவுக்கு எத்தனை மார்க் தான் கொடுத்துருக்காங்கன்னா 5 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சயின்ஸை குறைச்சா கூட ஒரு பேடன் நம்ம குறைஞ்சது ஓகேன்னு இருக்கும். ஆனால் ஜாகிரபி கொஞ்சம் கூட்டியிருக்கலாம். அவங்க ஜாகிரபிக்கு என்னங்கன்னா 5 மார்க் தான் கொடுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது யூனிட். இந்த 3வது யூனிட்டில் தான் என்ன படிக்காங்கன்னா 2 சப்ஜெக்டை வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. அப்போ ஐஎன்எம்ங்கிறது தனி சப்ஜெக்டாக இருந்துச்சு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுங்கிறது 7வது யூனிட்டில் இருந்துச்சு. அதை தூக்கி 3வது யூனிட்டில் கொண்டு வந்து வைக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு இருந்த யூனிட்டோட ஐஎன்எம்மையும் சேர்க்காங்க. அப்போ மொத்தத்தில் ஹிஸ்ட்ரியை உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த ஹிஸ்ட்ரி என்னெல்லாம் வருது? ஏஷியன் இந்தியா வருது, மீடிவல் இந்தியா வருது, மாடர்ன் இந்தியா வருது. 3மே கவர் ஆகிடுது. 3ஐயும் கவர் பண்ணும்போது நமக்கு எத்தனை மார்க்னா 10 மார்க். வரலாறு படித்தா ஸ்டார்டிங்லேருந்து படிக்கணும். படித்தா நமக்கு எத்தனை மார்க் கேட்காங்கன்னா 10 மார்க் கேட்குறாங்க. அப்போ இது ஒரு மார்க்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டு. பாலிட்டி எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாலிட்டிங்கிறது ஒரு எவர்கிரீன் சப்ஜெக்ட். பாலிட்டிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆனால் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நியூஸ் பேப்பர் சப்போர்ட் பண்ணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. அது நமக்கு மார்க்கு குறைக்கல, 15 மார்க் வச்சுருக்காங்க. அப்போ வந்து சயின்ஸ் 5 மார்க்கு, ஜாகிரபி 5 மார்க்கு, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் சேர்த்து 10 மார்க்கு, பாலிட்டி வந்து 15 மார்க். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 5வது யூனிட்டில் இந்தியன் எக்கனாமின்னு இருந்த இடத்துல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு யூனிட் 9 சொல்லி படித்தோம்ல, அதை தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா யூனிட் 6ஆக இருந்துச்சு பழைய யூனிட்டில் இந்தியன் எக்கனாமி. அதில் போய் என்ன பண்ணால் மெர்ஜ் பண்ணிவிட்டு 20 மார்க் கேட்குறாங்க. அப்போ எக்கனாமிலேருந்து நமக்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாம், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாம். அப்போ 20 மார்க் கேட்குறாங்க. இந்த சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தமிழ்நாடுங்கிறது எக்கனாமிக் ஓரியன்டாக இருக்கும். ஆனால் பர்டிகுலர் தமிழ்நாடை பேஸ் பண்ணியிருக்கும். அதை இந்தியன் எக்கனாமி கூட போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இது நமக்கு எத்தனை 20 மார்க். அடுத்த யூனிட் 8 தமிழ் சொசைட்டின்னு இருந்துச்சுல, அதை தனியாகவே வச்சுட்டாங்க. யூனிட் 6ன்னு வச்சுட்டாங்க. ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, அது 20 மார்க். அப்போ இதுதான் ஜிஎஸ்ல நமக்கு மொத்தம் 75 மார்க்கு. அதில் வந்து பிரித்து எடுக்கிறாங்க. சயின்ஸ் 5, அடுத்தது பார்த்து ஜாகிரபி 5, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 10, பாலிட்டி 15, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷனு 20, தமிழ் சொசைட்டி 20. அப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 3 யூனிட்டை படித்தாவே 55 மார்க் கவர் ஆகும். கடைசி 3 யூனிட், மொதல் 3 யூனிட் இல்லாமல் கடைசி 3 யூனிட் படித்தாவே நமக்கு 55 மார்க் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கணும். இது பார்ட் ஏன்னு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ்ங்கிறது பார்ட் ஏ. அடுத்த பார்ட் பியில் வந்தால் முந்தி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூடுன்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் 25 மார்க் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை உள்ளே கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போ தனியாகவே பிரிச்சுட்டாங்க. ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின்ஸும் ரீசனிங்கில் 10 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அப்போ ரீசனிங்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ நம்ம வந்து 25 மார்க் பார்ட் பின்னு கொண்டு வந்துட்டாங்க. எப்போவுமே நம்ம அடிக்கடி சொல்கிறதா தான், நமக்கு வந்து எப்போவுமே ஆப்டிடியூடு இதில் வந்து காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. 25 இருக்குன்னா 25க்கு 23 எடுக்கக்கூடாது, 25க்கு 25 எடுக்கணும். அப்போ அங்கே ஒரு 55 மார்க் கவர் பண்ண சொல்கிறேன், இங்கே ஒரு 25 மார்க் கவர் பண்ண சொல்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டையும் கூட்டினவே நமக்கு எத்தனை மார்க் ஆச்சுன்னா 80 மார்க் ஆச்சு. இப்போ கான்சன்ட்ரேஷன் எதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ப்ரியாரிட்டி முக்கியம். எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நம்ம ஒரு பாடம் படிக்கும்போது சிலபஸ் ஒரு கையில் இருக்கணும், ஒரு கையில் பார்த்தீங்கன்னா பிவிக்கு இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். அப்போ அந்த பேஸில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு என்னென்னா இதுதான் மாற்றம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு யூனிட்டை எடுத்துட்டா நம்ம சொல்லக்கூடாது, அதை உடச்சி பிரித்து போட்டிருக்கான். அதை நம்ம இப்போ பார்ப்போம். பழைய சிலபஸில் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ங்கிறது கரண்ட் ஈவெண்ட். கரண்ட் ஈவெண்ட்டை நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒரு 6 யூனிட் கொடுத்துருந்தான். அதில் என்ன பண்ணால் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்து, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட், நேஷனல் சிம்பிள்ஸ், ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்டு, எமினன்ட் பர்சனாலிட்டி அண்ட் பிளேஸ் இன் நியூஸு, ஸ்போர்ட்ஸு, புக்ஸ் அண்ட் அதர்ஸ். இப்போ இதை மட்டும் அவன் என்ன பண்ணான்னா உள்ளே சேர்க்கலை. மற்றபடி எல்லாத்தையுமே சேர்த்துருக்காங்க. என்ன சேர்த்துருக்காங்க? பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ப்போம். பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா, இதை வந்து அவன் பாலிட்டியில் சேர்த்துருக்கான். ரிமைனிங் போர்ஷன் ஏன்னா பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் தர் யூட்டிலிட்டி, ப்ராப்ளம் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், இதை வந்து எங்கே போய் சேர்த்துருக்காங்க கேட்டிங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸில் போய் சேர்த்துருக்காங்க. எக்கனாமிக் அண்ட் சோசியலிஸ்ட்டில் போய் நமக்கு சேர்த்துருக்காங்க. அடுத்து ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் லேண்ட்மார்க்கை சேர்த்துருக்காங்க, அப்படியே உடச்சி போட்டிருப்பாங்க. எக்கனாமிக்ஸில் திருப்பி கரண்ட் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் சேர்த்துருப்பாங்க. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்வென்ஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இன்வென்ஷன் இந்த நோபல் பிரைஸ் யாருக்குன்னு பிடிச்சா புதுசாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்து வந்து இலவசமாக கொடுக்க போகிறாங்க ரஷ்யாவில், இந்த மாதிரி இதாட்டும். அப்புறம் தமிழ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இது ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லிட்டரேச்சர் அண்ட் பிலாசபி, இது எல்லாத்தையுமே உடச்சி சேர்த்துருப்பாங்க. இதை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ சிலபஸில் எங்கெங்கே சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து இப்போ சேஞ்ச் பண்ண சிலபஸ் இதான். ஏன்னா குரூப் 2 2 இயர் சர்வீஸ். அப்போ குரூப் 4க்கு இதே சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை உடச்சி போட்டு இணைச்சிருக்காங்களே தவிர எதுவுமே கிடையாது. லாங்குவேஜில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ உள்ள பேப்பர் அதே தான். நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ், நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நமக்கு 75 கொஸ்டின்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின், லாங்குவேஜ் நமக்கு எத்தனை கேட்டிங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ பார்ட் ஏங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் பிங்கிறது மென்டல் எபிலிட்டி, பார்ட் சிங்கிறது லாங்குவேஜ் கொண்டு போயிருக்காங்க. பார்ட் ஏங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு 75 கொஸ்டின்ஸ் மொத்தம். இப்போ ஜென்ரல் சயின்ஸ் இந்த இருக்குது 5 கொஸ்டின். இல்லை முக்கியமான என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் முந்தி வந்து ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க, இவ்வளோ கேட்டால் இப்போ டிஎன்பிசியே சொல்லிட்டாங்க. அதே ஒரு லைன் அவன் டெலிட்டும் பண்ணலை, ஆட் பண்ணவும் செய்யலை. ஏன்னா எதையுமே அவன் வந்து சேர்க்கவும் செய்யலை, மைனஸ் பண்ணவும் செய்யலை, அப்படியே வச்சுட்டு என்ன சொல்லிட்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் படித்த பார்த்தீங்கன்னா சயின்ஸில் படிச்சிருப்போம், அதான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டான். அப்போ ஏற்கனவே நம்ம யூனிட் 2ல் இருந்த கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸில் இந்த லைன் இருந்துச்சு, இது தூக்கி என்ன பண்ணிட்டான்னா மொதல் யூனிட் சயின்ஸில் ஜென்ரல் சயின்ஸில் அவனை அப்படியே போய் சேர்த்துட்டாங்க. இதுதான் உள்ள சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாகிரபி ஆஃப் இந்தியா, இதில் நமக்கு சொல்லிட்டான் கொஸ்டின் எத்தனை கேட்பாங்கிற சொல்லிட்டான். அதுலேயுமே எந்த ஒரு சிலபஸில் எந்த ஒரு வார்த்தையும் டெலிட் பண்ணவும் இல்லை, ஆட் பண்ணவும் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு லைன் பாருங்கள், ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த யூனிட் 2 அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜாகிரபிக்கில் இந்த வார்த்தை அப்படியே இருக்கும். அதை வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கான், சேர்த்துருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியான்னு இருந்துச்சு. அதில் கூட என்ன ஆட் பண்ணால் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆட் பண்ணிட்டா 2 சேர்த்து நமக்கு 10 கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் தான் இதை கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி இன் வேரியஸ் ஸ்பியர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், லிட்ரேச்சர், பிலாசபி, கடைசி 6வது யூனிட்டாக இருந்தது பார்த்தீங்களா, அதை தூக்கி எங்கே வந்து சேர்த்துருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து சேர்த்துருக்கான். அப்போ வந்து அங்கே இருந்ததை தூக்கி விட்டு இப்போ புதுசாக நமக்கு இந்த வார்த்தையை தூக்கி முதல் யூனிட்டை தூக்கி விட்டு 2வதுல இதை வந்து நம்ம சேர்த்துருக்கான். அடுத்த பாலிட்டி வந்து பெருசாக இருந்துச்சு அதில் கரண்ட் அஃபேர்ஸில். அதில் ஒரே ஒரு இதை மட்டும் இதில் சேர்த்து மீதி எல்லாத்தையும் எங்கே கொண்டு போயிட்டோன்னா இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கொண்டு போயிட்டாங்க. பாலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்குறான். இங்கேயும் எந்த வார்த்தையும் சேர்க்கவும் இல்லை, இந்த வார்த்தையை டெலிட் பண்ணவும் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா லாஸ்ட் லைன் பாருங்கள், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா கரண்ட் அஃபேர்ஸ், அந்த ஒரு லைனை மட்டும் ஆட் பண்ணி விட்ருக்காங்க, அங்கேருந்து உடச்சி கொண்டு வச்சிருக்காங்க. அடுத்தாப்புல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொல்லிட்டான், 20 கொஸ்டின் சொல்லிட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி லைனு அங்கே பாலிட்டியில் சிலபஸ் பெருசாக இருந்த மாதிரி தெரியும், அதில் பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் பாலிட்டியில் சேர்த்துட்டு மீதி எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்,
ப்ராப்ளம் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டான். அப்போ இந்த யூனிட் வந்து 5வது யூனிட்ல நமக்கு என்ன இருக்குன்னா எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்குது. அதில் கொண்டு வந்து அப்படியே பிரித்து போட்டிருக்கான். அடுத்த ஹிஸ்ட்ரி அண்டு நமக்குள்ள சிலபஸ் யூனிட் 8 ஏன்னா தமிழ் சொசைட்டி ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிடேஜ் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தமிழ்நாடு 20 கொஸ்டின்ஸு. இதில் நமக்கு அந்த வார்த்தையை நம்ம கொடுக்கல, கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கல. அப்போ சேஞ்சஸ்ங்கிறது இதுதான். அப்போ என்ன சேஞ்சஸ்னால் பழைய சிலபஸ் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் ஸ்டடியை பொறுத்தவரைக்கும் எந்த வித சேஞ்சும் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸை உடச்சி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் படித்ததையே திரும்ப திரும்ப படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய தாரக மந்திரம்னா படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறது தான். அதனால் நீங்கள் அங்கே மாறிட்டு இங்கே மாறிட்டு எந்த வித கன்ஃபியூஸும் ஆகாதீங்க. லாங்குவேஜில் மாற்றம் இருக்குது. ஏன்னா மென்டல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் பின்னு கொண்டு வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 2ஆக பிரிச்சிருக்கான். ஏன்னா ஆப்டிடியூட் 15 கொஸ்டின் அதே வார்த்தை தான். இந்த வார்த்தையும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையும் சேர்க்கவும் இல்லை, இந்த வார்த்தை எடுக்கவும் இல்லை. ரீசனிங்லேயும் அதே வார்த்தை தான், ஆனால் கொடுத்துட்டான் நமக்கு. ஆப்டிடியூட் 15 மார்க்கு, ரீசனிங் வந்து 10 மார்க். அப்புறம் பார்ட் சிக்கு எங்கே கொண்டு போயிட்டாங்க, லாங்குவேஜ் கொண்டு போயிட்டாங்க 100 கொஸ்டின்ஸ். இப்போ இதே தான் குரூப் 2A-க்கும் 2A-க்கும் குரூப் 4-க்கும் ஒரே சேஞ்சஸ் தான். ஜிஎஸ்லாம் கையே வைக்கல, ஒரு பார்ட்டை லைட்டாக தூக்கி தான் விட்டுருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் முதல் யூனிட்டை வந்து எடுத்து தான் விட்டுருக்காங்க, மற்றபடி எந்த இதுவும் இல்லை. லாங்குவேஜில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப சிம்பிளாக தான். கிராமர் தான், கிராமருங்கிறது ஒரு ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். திரும்ப திரும்ப படித்து அதை ஸ்ட்ராங் பண்ணணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் எதுவுமே குழப்பாமல் நீங்கள் உட்காந்து உங்கள் பாட்டு நீங்கள் படித்ததையே திரும்ப திரும்ப படிங்க. சப்ஜெக்ட் தெரியும், நமக்கு தெரிஞ்சு போச்சு. 55 மார்க் எங்கே கேட்குறான், 25 மார்க் எங்கே கேட்குறான், 100 மார்க் எங்கே கேட்குறான்னு தெரிஞ்சிடும். அதனால் படித்ததை திரும்ப திரும்ப படிங்க. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரிட்டர்ன்லாம் போக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒன் வே மாதிரி தான். ஏன்னா அன்னைக்கு எப்படி சிலபஸ் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம தான் படிக்க போகிறோம். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அது இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சிக்காரன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். நீங்கள் கஷ்டப்படுறியா இது பண்ணுறியா அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் வந்து குவாலிஃபை மார்க் எடுக்கன்னு தான் பார்ப்பான். அந்த குவாலிஃபை மார்க்குக்கு நீ என்ன பண்ணணும், படிக்க தான் செய்யணும், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் திரும்ப திரும்ப படிங்க, படித்து டெஸ்ட்டு போடுங்க, திரும்ப திரும்ப யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சிலபஸ் எப்போவுமே அடிக்கடி சொல்கிறதான், ஒரு கையில் சிலபஸ்க்குனா ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடணும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அன்ஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் விடக்கூடாது. கேர்லெஸ் மிஸ்டேக் விடாமல் உட்காந்து படிச்சுட்டே இருங்க. ஜென்ரலாக ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கிங்கன்னா 1 ஹவர் லாங்குவேஜ் படிங்க, 1 ஹவர் ஆப்டிடியூட் கொடுங்க, 1 ஹவர் ஜிஎஸ் கொடுங்க. இது போக ஹாபி மாதிரி கொண்டு வந்துருங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங், இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹாபி மாதிரி கொண்டு வந்துருங்க. ஏன்னா ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து படிச்சுட்டே இருங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒன்றும் இப்போ இதெல்லாம் போக முடியாது. நம்ம இதுக்கு தான் படிக்க போகிறோம், இதில் தான் வேலை வாங்க போகிறோம். அதனால் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து படிங்க. எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்.